இந்த பிரபஞ்சத்துல நம்ம கற்பனை கேட்டாத எவ்வளவோ நிகழ்வுகள் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒண்டர் பிஹைண்ட் இட்டின் அன்பு வணக்கங்கள். இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் 5000 வேற்று கிரகங்கள் எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ பிளானட்ஸை நாசா விஞ்ஞானிகள் ரெண்டா வகைப்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு சூப்பர் எர்த்னு சொல்லுவோம், இன்னொன்னு சப் நெப்டியூன்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் எர்த்ங்கிறது பூமியோட 1.6 மடங்கு பெருசா இருக்கும். இதே சப் நெப்டியூன் அப்படின்றது பூமியோட 2ல இருந்து 4 மடங்கு வரைக்கும் பெருசா இருக்கும். இந்த சப் நெப்டியூன் சைஸ்ல இருந்த சில எக்ஸோ பிளானட்ஸ் ஷ்ரிங்க் ஆகி, அதாவது சுருங்கி சூப்பர் எர்த் சைஸ்க்கு மாறினது உண்டு. ஆனா WASP-69bன்ற ஒரு எக்ஸோ பிளானட் சப் நெப்டியூனை விட ரொம்ப பெருசு. அதாவது நம்ம ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, வியாழனை விடவே கொஞ்சம் பெருசா இருக்கு. ஜூபிட்டரை விட பெருசா இருக்க இந்த எக்ஸோ பிளானட்டுக்கு ஜூபிட்டரை விட அடர்த்தி கம்மி தான். இதுக்கு ஹாட் ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு நிக்நேமும் உண்டு. பூமியிலிருந்து 160 ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கிற இந்த பெரிய கிரகம் 3,50,000 மைல் நீளமுடைய வாலோட விண்வெளியில சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த வால் பகுதி பூமிக்கும் நிலாவுக்குமான தூரத்தை விட 50% அதிகம். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கிரகத்துக்கும் அதனுடைய சூரியனுக்கும் உள்ள தூரம் தான். இந்த கிரகம் அதனுடைய சூரியனை ரொம்ப ரொம்ப பக்கத்துல சுத்தி வர்றதால அதனுடைய வளிமண்டலம் கொதிச்சு ஆவியாகுது. ஜூபிட்டரை விட பெருசா இருக்க இந்த கிரகம் சுருங்கி வர்றதப்போ ரியல் டைம்ல விஞ்ஞானிகள் அப்சர்வ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்களுடைய கணக்குப்படி இந்த கிரகம் ஒரு செகண்டுக்கு 2 லட்சம் டன் அளவுக்கான அதனுடைய மாஸ் நிறைய வெளியேற்றிட்டு இருக்கு. WASP-69bன்ற இந்த எக்ஸோ பிளானட் அதனுடைய சூரியனை 3.9 டேஸ்லயே சுத்தி வந்தது. அதாவது அங்க ஒரு வருஷங்கிறது 3.9 டேஸ் தான். அப்போ எந்த அளவுக்கு அதனுடைய சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதனால இது வளிமண்டலம் ரொம்பவே வெப்பமா தான் இருக்கும். அதனுடைய வளிமண்டலம் பார்த்தோம்னா 17,500 டிகிரி ஃபாரன்ஹீட்ல தான் அதனுடைய வெப்பநிலை இருக்கும். அதிகப்படியான இந்த வெப்பத்தாலதான் அந்த கிரகத்துடைய வளிமண்டலத்துல இருக்கிற ஹீலியம் ஆவியாகி ஒரு வால் போன்ற அமைப்பை உருவாக்கி இருக்கு. அப்படி உருவான அந்த வால் தான் விண்வெளியில 3,50,000 மைலுக்கு நீண்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பூமியில வாழ்ற நமக்கு கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் தான். ஒரு கிரகம் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த அளவுக்கு அதனுடைய நிறை, அதாவது மாசு இழக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த கிரகம் அப்படி சுருங்கி வர்றதுக்கு அதனுடைய சூரியன் மட்டும் காரணம் இல்ல, அந்த கிரகத்துடைய மைய பகுதியிலிருந்து வர்ற கதிர்வீச்சும் ஒரு வகையான காரணம். நம்ம பூமியை விட 90 மடங்கு அதிக நிறை கொண்ட இந்த கிரகம் ஒவ்வொரு பில்லியன் வருஷத்துக்கும் ஒரு பூமி அளவுடைய நிறைய இழக்குது. இந்த கிரகம், இந்த WASP-69b விஞ்ஞானிகளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஏன்னா ரியல் டைம்ல அதனுடைய வளிமண்டலம் எந்த அளவுக்கு அதனுடைய நிறைய இழந்துட்டு இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்றாங்க. அதே சமயம் மற்ற எக்ஸோ பிளானட்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.